ஹலோ காய்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க வந்திருக்கோம்னா பஸ் இந்தோனேஷியா தான். பஸ் இந்தோனேஷியாவில் நம்ம கீழே புது புது மாடல் பஸ்ஸு இது இந்த மாதிரி வண்டி, பழைய காலத்து வண்டியெல்லாம் இருக்குது. ஏரோப்ளைனு இது ஓட்டலாம் தெரியல. ட்ரெயின்லாம் இருக்குது. போட்டே மிலிட்டரி டேங்க்கு. தஞ்சாவூர் எக்ஸ்பிரஸ் இதான் நம்மளுது. இது ஓன் டீட்டெயில்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி எடுத்தோம்னா ஒரு வெப்சைட் மூலியமாக தான் எடுத்தோம். அந்த வெப்சைட் பேர் பார்த்திங்கன்னா போடுறேன், இல்லை கமெண்ட்டில் வச்சு கமெண்ட் செக்ஷனில் அந்த வெப்சைட் ஆப் லிங்க் தரேன். அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்குவாங்க. கமெண்ட் செக்ஷனில் தரேன். ஜீப்பு இந்த மாதிரி நிறையா வண்டி இறக்கிட்டேன். நம்மளாம் இருக்கேன். இந்த வண்டி பேர்லாம் தெரியாது உங்களுக்கு. இது நிறையா இறக்கிருக்கோம். இந்த மாதிரி வண்டி, சூப்பர் கார் அது இறக்கியிருக்கோம். பஸ்ஸை கூட நம்மளே இறக்கிட்டோம். அந்த பஸ்ஸெல்லாம் இறக்குறது நம்ம தான். சரிங்க, ஜூஸ் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஓட்டலாம். நம்ம போய்ட்டு முதல்ல லெட்டர் கொடுக்கணும். டூர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, கொடுங்க. ஓகே கொடுத்துருவேன். நான் ஓட்டினது தான் அது. நான் ஹேங் ஆகிடுச்சு. லவ் இருக்கீங்களா? வெயிட் பண்ணுங்க. அப்படின்னா எப்படியாவது சுற்றிக்கினே இதே 1.5 மணி நேரம் சுற்றி தான் நாளைக்கு தான் போக முடியும். இப்போது நம்ம ஃப்ரீ ஃபயருக்கு போயிடலாமா? வாங்க ஃப்ரீ ஃபயராக போயிடலாமான்னு தோணுது. வேணாம், இந்த வீடியோ போடணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கட்சி வரைக்கும் லோட் ஆகாது போலையே. இப்படியே தான் நின்றுட்டுருக்கேன். நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரீ ஃபயர் போயிடுவோமே. எங்கே ஊர்ற கவிதைக்கு யாரு பாடுறது யாரு, இங்கிலீஷ் பேசாத தமிழண்டா. இதுக்கு மேலே பாட்டு பண்ணால் காப்பி ரைட்டு வந்துடும். நம்ம ஃப்ரீ ஃபயர் பேசி வந்துட்டோம். ஐயோ பேரி மங்கூஸ் மண்டை நான் வச்சுக்கேன். பற்றி ஓபி 44 48 அப்டேட்டு அதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல. Kindness and restraint, turbulence and desire. These are never-ending battles within me. நம்ம ஆடம் தான். Love makes all the difference. சவச்சமன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேம் ஸ்டார்ட் பண்ணுவோம். சிஎஸ் தான் போகிறோம். சிஎஸ்ஸே இல்லை பார்த்தீங்கன்னா பட்டு வச்சு ஒன்று மெனு சைடு நிறையா வட்டி. இந்தோனேஷியா வேறு வந்து தொலைய மாட்டேங்குங்க. பக் ஆகிட்டுக்குது. நாம் அந்த பக்கு அப்புறமா சரி பண்ணிட்டு நம்ம ஒன்றும் விளாடுவோம். பூனை இருக்குது நம்ம வீட்டில். பூனை, நாய், பேய், பிசாசு, குடிசாப்பான் எல்லாமே இருக்கும் நம்ம வீட்டில். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் கற்றுன்ருக்கேன். இப்போ தான் 1 டேப்பு, அது இந்த டேப்பு அந்த டேப்புன்னு சென்சிட்டிவிட்டி மட்டும்தான் எனக்கு ஒழுங்காக வர மாட்டேங்குது. பழகணும். புது சென்சிட்டிவிட்டி வருது. ஐயோ அடிக்கலாம் நீங்களே. ஐயோ வேறு வேஸ்ட்டாக பண்ணிட்டே. வேஸ்ட் பண்ணிட்டா. அடிக்க கூட முடியலையே. என்னால் அடிக்க முடியலையே. அடிச்சுட்டாங்க. அடிக்க முடியலைங்க. நான் சொன்னேன்ல புது சென்சிட்டிவிட்டி பழகணும். இன்னும் காலைல தான் புது சென்சிட்டிவிட்டி மாற்றினேன். சென்சிட்டிவிட்டி ரிவீல் பண்ணுறேன் வேணாம். சுத்தமாக மாற்றோம். இப்போ தான் மாற்றணும்னா இப்போ இது பழகணும் நம்ம சென்சிட்டிவிட்டி. இது எவ்வளோ வச்சுருக்கேன்னு மட்டும் காட்டுறேன். ஜென்ரல் 160, ரெட்டு டாட்டு 134, ரெட் 2x ஸ்கோப்பு பார்த்துக்கோங்க. இப்படியே நான் டக்குன்னு நான் கண்ணிடணும். அதனால் இப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போம். ஆனால் ஒரு வாட்டி ஹெட்ஷாட் வைக்குங்க. ஹெட்ஷாட் அப்பப்போ வரும். அப்போ சொல்ல மாட்டேங்குதுங்க. சொல்லிட்டு வரும் போல தெரியாது, சொல்லாமல் வைக்குதுங்க. நிறையா கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்காக. பார்த்திங்கன்னா இன்றைக்கி எப்படியாவது ஒரு லைவ், இந்த இதுவான லைவு இப்போ நான் சாதா வீடியோ அப்லோட் பண்ணுவேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா மதியானம் லைவ் ஒன்று போட்டுருக்கான்னுங்கிறேன். மதியானம் ஒரு லைவ் இருக்குது. அந்த லைவில் நம்ம மீட் ரூம் மேட்ச் லைவ் யாருக்கும் தெரியல. அது மட்டும் தான் கொஞ்சம் ஃப்ரெண்டு தான் வருவான் ரூம் வச்சு. இந்த கமெண்ட் செக்ஷன் லிங்க் தரேன்னு தரேன். ஐயோ மிஸ் ஆகுது கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஐயோ 23 சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்களே, செத்து போகிறீங்களே அப்படின்னு வச்சுட்டான். போட்டு எடுத்துட்டான். இந்த மேட்ச் ஓவர்னு நினைக்கிறேன். குடும்பத்தோட்ட கண்களே அதுதானே பொங்கலே. தொட்டே செத்தான்டா சிவன் அப்படின்னு வச்சிட்டான். ஆமாம், இன்னும் ரூம் மேட்ச்சு. அப்புறமா நம்ம இவருக்கு நைட் வராதான்னு தெரில. இந்த பக்கம் ஃப்ரெண்டு ஒருத்தன் நிற்கணும் இருக்கேன். ப்ரோ பிளேயர்னு சொல்லுவேன். அம்மா அவன் ப்ரோ பிளேயர் தான், நல்லா ஆடுவான். நேற்று நைட்டு தான் ஒரு ரூம் மேட்ச் போவோம். செம்மையாக இருந்துச்சு, ஃபேமிலியாக இருக்கும். ஃபன் பண்ணினே இருக்கும். நம்ம கேமிங் பிரதர்ஸு நம்மளாம் வந்துடுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் வந்துனே இருப்போம். நம்ம பார்க்கறதுக்கு இப்படி சுற்றுறானே நல்லா தான் ஆடுவான்னு நினைக்காதீங்க, நல்லாவும் ஆட மாட்டேன். நம்ம சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ தான் பழகிட்டு இருக்கோம். சென்சிட்டிவிட்டிக்கு மட்டும் தான் பழகணும், பழகிட்டு வந்துடுவோம். ஐயோ அதுக்கு தான் ஹேக் போட்டுடுறானுங்களா? ஐயோ பார்த்தீங்கன்னா சுத்தமாக முடியல. இந்த மேட்ச் அவனுங்களே எடுத்துக்கிட்டோம். ரூம் மேட்ச் லைவ் சொல்லிட்டேன் உங்களுக்கு. கரெக்டாக 12 மணி ரூம் மேட்ச் லைவ் வந்துடும் உங்களுக்கு. 12 மணிக்கு நம்ம கேமிங் ப்ரோ வந்தால் தான் வருவார், அப்படி இல்லைன்னா வராது தெரியல. இதுன்னு கேட்போம், வரீங்களா ப்ரோ? டன்னு சொல்லிட்டாரு. பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு ஆரம்பிக்க போகிறோம்னா கரெக்டாக 11:30க்கு ஆரம்பிச்சிடுவோம். 11:30க்கு முடிச்சிடும். லைவும் தரமாக முடிச்சிடுவோம். லைவ் எப்படி இருந்தாலும் 1 மணி தான் அப்லோட் பண்ணுவேன் நினைக்கிறேன். லைவ் 1 மணி தான் போடுவோம். 12 மணி நம்மளே 11:30 தான் ஆட ஆரம்பிப்போம். இந்த வீடியோ வரதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். சரி போடுறா போச்சுடா. நாசமா போச்சுடா. அச்சிட்டான் என்ன செத்துறான் இவன் செத்துருவான் சொல்லுறான்ல. வச்சுட்டாங்க, முடிஞ்சிச்சு. இப்போ நான் விளையாட போகிறோம்னா இப்போது ஒரு சின்னதாக ஒரு நிமிஷம். இந்த வீடியோ 8 நிமிஷம் தான் இருக்கு. கொஞ்சம் பேச பார்த்தோம் 17 நிமிஷம் 16 நிமிஷம் ஒன்று. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கஷ்டம் போய்ப்போம். இவனை எப்படி கொடுத்தோம், எவனை போவோம். பாஸ்வேர்டு இல்லாமல் ரூம் வச்சுருந்தா பாடசன் போயிட்டோம். கொடுப்போம். இவன் தான் ஸ்டார்ட்டே பண்ணுறா. இந்த மாதிரி போய்ட்டு புல்ல போய் பூந்துக்கிறது தான் தள்ளி விட்டான். எப்பாடா நம்மளும் சேர்ந்துட்டோம். பேட்டில் ராயல் கிளாசிக் போட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணிங்களே. அதே தலைவரே ஸ்டார்ட் பண்ணுங்க தலைவரே. நம்ம தலைவர் எங்கிறானே. நம்ம தலைவர் எங்கேக்கிறாரு? டீமுக்குள்ளே எப்படியா ஊர்லன்னு பாரம் போட முடியலங்க. எல்லாம் வாசிடுறாங்க. ஐயோ எப்படியா வரானுங்க போகிறானுங்க. ஐயோ வெப்சைட் கொடுத்துருவோம். நம்ம தலைவர்கிட்ட வெளியே வந்துடுவோம். அவனுங்களாம் கொடுப்போம். அதெல்லாம் போய் சேரண்ணா பார்ப்போம். இத்தனையும் காலம் உண்டு. பெட்மேனியும் விளையாடணும்னு ஆசை தான், ஆனால் ஆட முடியாது. பெட்மேனியோ 100 டைமண்ட் கேக்குது. இது அப்படின்னா தான் இருக்கு. நான் இன்னும் ஒரு வாட்டி கூட விளையாடுறதே கிடையாது. சோலோவும் இருக்குது, குவாடும் இருக்குது. பெட்மேனியோ எனக்கு விளையாடவே தெரியாதுங்க.
சொல்லப்போனால் அது சுத்தமாக நடந்தது ரிப்பீட் பண்ணியும் அது அதான் தெரியாமல் சுற்றின்னு இருப்பேன். பார்த்திங்கன்னா நம்ம முன்னாள் எப்படின்னா வெப்பன் மாஸ்டர் தான் விளையாடுக்கிறோம். வெப்பன் மாஸ்டர் ஓல்டு பீக்கு. நம்ம ஓல்டு பீக்கு தான் தருவானுங்களே. இப்போ கிளாக் டவரும் மாற்ற போகிறேன்றானுங்க. ஏன்னா கலவரம் நல்லவரம்னு தெரில. கிளாக் டவரும் மாற்றினான்னு செமக்கடு போயிடும். இருக்கிறதுலே அது ஒன்று மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. கிளாக் டவரும் மாற்றினானுங்க எனக்கு சரியான கடுப்பு வந்துடும். கடுப்புனா கடுப்பு. ஓல்டு பீக் போயிடும்மா வாங்க. ஆப் டவுன்லோட் பண்ணிட்டோம். ஃபுட் கேமையா தலைவர் ஃபுட் கேம் போவோம். நம்ம நிறையா வாட்டி ஆடுவோம் ஃபுட் கேம் சேலஞ்சு. நான் டவுன்லோட் சோலோவாக தான் போகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பீக்கு மட்டும் மாற்றக்கூடாது. பீக்கு மாற்றிட்டானுங்களே. வேர்ல்டு பீக்குன்னு விளையாடுது. கிளாக் டவரு கிளாக் டவர் ஓவி 48 அப்டேட்டில் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. கொஞ்சம் இன்ஸ்டாலாக வந்துட்டு இருக்குது. ஸ்குவிட் கேம் சேலஞ்ச் வந்துடுச்சு. இதுதான் சூப்பராக இருக்கும். இது சூப்பராக இருக்கும். நம்ம தான் வெளியே போனோம். நம்ம தான் முதல்ல ஓடுறோம். ஓடே எத்தனை கஷ்டம் நீங்கள் இப்படியே ஓடினோம். ஓடு ஐயோ வச்சு தோசுறான் இல்லையா. ஓடு அதான் நம்ம உள்ள வந்தாச்சு. அவ்வளோதான் நம்ம தான். இப்போ அவனுக்கு சண்டை போட்டுன்னு வருவானுங்க. யார் வெளியே இருக்காங்களோ அவங்க எலிமினேஷன். இதுதான் அதோடைய இது. ஜாலியாக இருக்கும். விக்ட்ரி நம்ம விக்ட்ரி நம்ம ஜெயிச்சிட்டோம். ஊரே இவனுங்கெல்லாம் மண்டை மேலே ராங் போட்டுக்கிது பாருங்க. ராங் இவனுங்கெல்லாம் கூல் பத்துக்கும். ஐயோ அப்பா கிளாஸ் பிரிட்ஜி இது ரொம்ப கஷ்டமாச்சா? கஷ்டம் இல்லை, கொஞ்சம் ஈஸி. ஆனால் அந்த பாம்பு கூட இது ரொம்ப ஈஸி தான் இது. தாத்தா குதிங்கோ. தாத்தா கொஞ்சம் தண்ணி ஓடு. எப்படி ஆனா போங்க. தாத்தா போட்ஸ் அவன் போயிட்டான். தாத்தா போங்கண்ணே அண்ணே போனே அண்ணே நீ போனே. அண்ணா நம்மள ஆக்கிட்டானுங்க. புளிஞ்சிட்டாங்க ஜூஸு. ஐயோ ஐயோம்மா பக்கத்தில் வந்து விட்டாருங்க. எவனையும் பாவம் விடக்கூடாது. ஏன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா இவன் ஸ்லோவாக குதிக்கலாம். எது பண்ணாலும் முதல்ல ஸ்லோவாக ஆரம்பிக்கணும். ஐயோ ரன் பட்டன் பார்த்தீங்கன்னா லாக் ஆகிக்குதுங்க. இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சா ரன் பட்டன் லாக் வைக்கக்கூடாது. லாக் ஆகிடுது. அதெல்லாம் வந்தாச்சு. ஐயோ செட் பக்கத்தில் வந்து விட்டாரு. ஒஜக் மொஜக் சொஜக் ருஜக். ஐயோம்மா டே 4 பேர் இருக்கிறாங்க. கடவுளே அவங்களை அவுட் பண்ணிவிட்டு ப்ளீஸ் எனக்காக போகிறேன் பேரழகா. கச்சேரி நம்ம இங்கே தான் இருக்கோம். யாரும் போகத்தில் என்னங்கிறானுங்களே. என்ன பக்கத்தில் போயிட்டு வந்துடுறேன். பக்கத்தில் அவ்வளோதான். இன்னும் அப்படிதான் ஃபஸ்ட் மேட்ச் ஓடானுங்க 2 பேர். அதெல்லாம் இன்னும் 2 பேர் இருக்கிறானுங்க. முன்னாடியே ஓடுவானுங்க அவனுங்க. இன்னும் 2 பேர் போயிட்டானுங்க. வின்னு மேட்ச் வின்னு வே. அவ்வளோதான். ஆஃப்லைனா கடவுளே நான் சொன்னலடா. கடவுளே ஆனால் தான் முடிவு வச்சு அமௌண்ட் போட்டு உக்காந்துருக்கான் பாருங்க. ஐயோ இன்னும் நாங்கள் 2 பேர் இங்கே இருக்கிறோம்.
இதால் தான் முடிஞ்சிருச்சு, போக முடியாது. 28 நிமிஷத்துலாம் போக முடியாது. 26 வந்துடுச்சு. ஒரே எகிரி ஒன்றும் முடியல. நல்லா முடிஞ்சிருச்சு. மேட்ச் முடிஞ்சிடும். அமௌண்ட் போட்டால் சாகும். அமௌண்ட் போட்டு சாகலான்னு பார்த்தா அவன் முன்னாடி போயிட்டான். கடவுளே காப்பாற்றுப்போ இந்த புள்ளிய. அடிச்சு நோத்திட்டானுங்க. டிஃபீட் ஆகிட்டானுங்க. ஜாயின் நியூ கேம். வெயிட்டிங் பண்ண சொல்லிடுச்சு. வெயிட்டிங்கு அதெல்லாம் போயாச்சு. அடுத்த கேம் மறுபடியும் இந்த மாதிரி லெவல் வந்துச்சுன்னா இதை முடிக்கிறோம். இதுதான் என்னுடைய வீடியோ. இந்த லாங் வீடியோ வந்தாலும் நீங்கள் பார்க்கணும். அதுதான் நம்ம வீடியோ பார்க்குறோம். நைட்டு கொடுத்த மாதிரி சப்போர்ட் நம்மளுக்கும் கொடுங்க. ப்ளீஸ். பரவாயில்லடா சாமி, போயிடலாம். அப்போ கப்பின்ட்டு ஓட வேண்டியது தான். 2.5 பாய். நைட்டுக்கு சப்போர்ட் தரணும்னா நீங்களும் நைட்டி போட்டு நாடணும் ப்ரோ. ஓஹோ, நைட்டு நான் சப்போர்ட்டே தரலையே ப்ரோ. நைட் மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் தரணும், நீங்கள் நைட்டி போட்டு நாடணும். ஐயோ, நம்ம 2 பேரும் முடிச்சோ. ப்ளீஸ் விட்டுரு. பக்கத்தில் வந்து அவுட் ஆயிடுச்சு. அழகா வந்துச்சு. முடியாதுன்றாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மேட்ச் போகிறோம். என்ன மேட்ச்னா இப்போ போகிறது சொல்லிட்டா நெக்ஸ்ட் மேட்ச் தான் போல். நம்ம எக்ஸிட் லாபி நான் கொடுத்தா தான் பண்ணுவீங்க. கொடுத்துருவோம் அமிச்சாச்சு. வச்சு பிடிக்க வேலை இது. இப்போ என்ன பார்ப்போம்னா வந்து தெளிவே தெரியல. வெப்பன் மாஸ்டர் தான் சொல்லியிருந்தேன். வெப்பன் மாஸ்டர் கண்டுபிடிக்கணும். நியூ லைப்ரரி ஹேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்துட்டானுங்க. தள்ளி விட்டாங்க நம்மளை. அதெல்லாம் வந்துட்டோம். எங்கே ஆள் காணும்? இந்த சைடு 3 பேரியா? அந்த சைடு 3 பேர் 4 பேரியா? யோ கம நம்ம எங்கே ஆளே காணும்? இங்கே ஆளே காணும். எப்படியா இருந்தாலும் இப்படி தானே ஆகணும். சுட முடியல. வாட் மேன், என்ன பண்ணீங்க? நான் மாற்றிடுவோம் அண்ணே. P90 எடுத்துவோம் நம்ம தலைவனை. அப்புறமா இங்கே AWM VXK தான் இது எடுத்துவோம். அவ்வளோதான் ஷார்ட் கன்னு. இது 2 இருந்தால் போதும். நம்ம மேட்ச்சை போயாதான் இன்னைக்கு. அம்மா அடிக்கிறானுங்களே.
ஐயோ நான் ஐயா பண்ணுவேன் அச்சுனே வரீங்களே என்ன அது வந்துக்கலாம் P90 டேய் நான் டிமெட்ரி போட்டேன் அடிக்கக்கூடாது என்ன டிமெட்ரி போட்டாச்சு அடிக்க முடியல என்னால் அடிக்க முடியல என்ன காப்பாற்றுங்க அடிக்க முடியல என்னால் போட்டு நம்ம P40 தூக்கிடுவோம் என்ன அடிக்க முடியல ஒரு பிள்ளைடும் மேலே பட மாட்டேங்குது ஐயோ அடிக்கலாம் போச்சு நம்மளால் மட்டும் எதுக்கு ஒரு புல்லட் கூட மேலே போட மாட்டேங்குது நம்ம மேலே எதுக்குன்னு தெரியலையா ஓ எக்ஸாட்டு ஒன்றும் வேணாம் நீ முடியோ நான் ஆயா மேலே வரட்டாங்கன்னா ஓடு அடிச்சுட்டானுங்களே அண்டைய உடச்சிட்டானுங்களே மட்டிக்கினாரு ஒருத்தர் அவரை காப்பாற்றணுங்க நம்மளால் எதுவும் ஒன்றும் பண்ண முடியல ஒன்றத்தையும் போகவும் முடியல ஷார்ட்டாக சொன்னால் தான் ஓடி கிளம்பு அப்படின்னு அடிச்சிட்டோம் ஒன்றத்தை ஒரு நாக்கு பண்ணியாச்சு வரான் பூச்சண்டி வரடா விக்ட்ரி அமௌண்ட் போடுற செக்ஷன் இது ஓ நான் 3 கிலோ எடுத்திருக்கேன் நான் 3 கிலோ எடுத்தேன் வந்தவொடனே 3 கிலோ எடுத்துட்டேன் வந்தவொடனே 3 கிலோ எடுத்துருக்கேன் அதான் முதல்ல வந்தவொடனே 3 கிலோ எடுத்துருக்கேன் நல்லா இருக்கு இன்னொரு மேட்ச் போடுவோம் சரி உங்களுக்கு பாய்ங்க பாய் இல்லை அந்த வீடியோ கண்டினியூ பார்த்தீங்கன்னா வராது இதோட வீடியோ முடிச்சுக்கணும் பை காய்ஸ் வெல்கம் டு கேடி கேமிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்